இப்போ நம்ம பேசல் செல் கார்சினோமா பற்றி பார்க்க போகிறோம். பேசல் செல் கார்சினோமா பேர் வந்து அதர் நேம் என்னதுன்னா பேசல் ரூடன்ட் அல்சர். பேசல் செல் கார்சினோமாவோட அதர் நேம் வந்து ரூடன்ட் அல்சர். அதுக்கப்புறம் பேசல் செல் எபித்தீலியோமா அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. பேசல் செல் எபித்தீலியோமா இன்ட்ரோடக்ஷன் வந்து மோஸ்ட் காமன் ஆஃப் ஸ்கின் கேன்சராக வந்து இருக்குது. இது வந்து அரைசஸ் ஃப்ரம் தி பேசல் செல் ஆஃப் தி எபித்தீலியம் பேசல் செல் ஆஃப் கீழேருந்து அப்படியே மேலே வரைக்கும் பேசல் செல் ஆஃப் தி எபித்தீலியம் வந்து வரக்கூடியது. இன்வெஷன் வந்து டிரைவ்ட் வச்சு ரேர் மெட்டாஸ்டாசிஸ் தான் வந்து மெட்டாஸ்டாசிஸாக தான் இருக்குது. இப்போ வந்து என்னதுன்னா இந்த மாதிரி நம்ம டயக்ராம் போட்டுக்கணும். நம்ம கீழேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்ரெஸ் ஆகிட்டே இருக்குதா, இது வந்து பேசல் செல் ரெக்ரெஷன் வந்து சொல்லிக்கலாம். டெஃபினேஷன் ஆஃப் பேசல் செல் கார்சினோமா அப்படின்னா வந்து டெஃபினேஷன் வந்து ஒரு பேசல் செல் கார்சினோமா இஸ் a slow growing and locally invasive malignant treatment. Slow malignant treatment, these are characterized by the basal layer of the epidermis. எபிடெர்மிஸோட பேசல் லேயர் ஆஃப் த எபிடெர்மிஸில் வந்து பிரச்சனை வர்றதா வந்து சொல்கிறாங்க. ஹேர் ஃபாலிகல்ஸில் வந்து பிரச்சனை வந்திருக்கும். இப்போ வந்து டெஃபினேஷன் பார்த்துட்டோம். கார்சினோமாவோட டெஃபினேஷன், பேசல் செல் கார்சினோமா டெஃபினேஷனு. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து எபித்தீலியில் வந்து ஒரு ப்ரொலாங்டு அதுக்கப்புறம் வந்து யூவி அல்ட்ரா வயலட் ரேடியேஷன் படுறதுனாலையும் கார்லின் சிண்ட்ரோம் PH1 சிண்ட்ரோம். கார்லின் சிண்ட்ரோம் வந்து என்னது? கார்லின் சிண்ட்ரோம் வந்து ஸ்குவாமஸ் அதுக்கப்புறம் கால்சிஃபைங் ஒடோன்டோஜெனிக் அதுக்கப்புறம் வந்து சிஸ்ட். இது வந்து கார்லின் சிண்ட்ரோம் இஸ் எக்ஸ்போஷர் ஆஃப் தி அயனைஸ்டு ரேடியேஷன், குரோனிக் ஆஸ்தட்டிக் எக்ஸ்போஷர், அதுக்கப்புறம் வந்து அர்த்தன்சிக் எக்ஸ்போஷர்னாலையும், அதுக்கப்புறம் வந்து இம்யூனோசப்ரஷன்னாலையும் வரக்கூடியது. பேத்தோஜெனிசிஸ் வந்து யூவி லைட் போட்டு டிஎன்ஏ ஆஃப் த பேசல் செல் மியூட்டேஷன் நடந்து அது PH1 ஜீன் இருக்கா, PTCH1 ஜீன் வந்து மியூட்டேஷன் வந்து நடக்குது. அதுக்கப்புறம் வந்து லீடி டு தி அன்கண்ட்ரோல்டு பேசல் செல் ப்ராலிஃபரேஷன் ஆஃப் த டியூமர், இந்த டெவலப்மெண்ட் வந்து நடந்துக்குது. இப்போ கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் பார்க்க போகிறோம். கிளினிக்கல் ஃபீச்சர்ஸில் வந்து அதுக்கப்புறம் ஏஜ் வந்து மோஸ்ட் காமனாக வந்து இன்னும் அடல்ட்டில் பார்க்க முடியும். ஜெண்டர் வந்து மேலுக்கு, ஒயிட்டிஷ் லீஷா ஸ்கின் பீப்புள்ஸ்க்கு வந்து வரக்கூடிய ஒரு டிசார்டர் தான் பேசல் செல் கார்சினோமா. பேசல் செல் கார்சினோமா இது காமன் லொக்கேஷன் வந்து சன் எக்ஸ்போஸ்டு ஏரியாவில் வந்து வரக்கூடிய ஒரு டியூமராக வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஸ்கின் சிம்டம்ஸ் வந்து ஸ்லோ க்ரோயிங் அல்சராக இருக்குது. கெரட்டோ அக்கந்தமும் சன்லேருந்து தான் வரக்கூடியது. அதனால் கெரட்டோ அக்கந்தமும் சன்லேருந்து தான் வரக்கூடியது. ரைசஸ் ஆஃப் தி அதுக்கப்புறம் வந்து பீட் எட்ஜஸ் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து மெட்டாஸ்டாசிஸ் வந்து லோக்கலி மெலிக்னண்ட்டாக இருக்குது. லிம்ஃபேட்டிக் அண்ட் பிளட் தீஸ் ஆர் தி எரோடு டீப்லி இன் தி கார்ட்லேஜ் போன் வரைக்குமே வந்து போகிறதுனால தான் வந்து அதுக்கப்புறம் ரூடென்ட் அல்சர்னு சொல்கிறாங்க. இது வந்து அதுக்கப்புறம் வந்து டேங்லி அதுக்கப்புறம் கிளாசைட்டிஸ் இந்த பிளட் வெசல் வந்து சர்ஃபேஸ் வரைக்கும் போகுது. இப்போ டைப் ஆஃப் சம் பீப்புள் குட் நாட் பி நோட்டீஸ்டு மைனர் மெலிக்னன்சி அதை இதுதான் வந்து நிமோனிக்ஸு. சம் பீப்புள் வந்து எஸ்னால் வந்து நோடுலர் பேசல் செல் கார்சினோமா. நோடுலர் பேசல் செல் கார்சினோமா வந்து அதுக்கப்புறம் வந்து ஸ்மாலாக இருக்கும், எலிவேட்டடாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து டேங்லிங்கன்ஸ் வெசல்ஸ் வந்து குட்டி குட்டியாக இருக்குது. ஈஸியாக வந்து அல்சரேட்டட் பண்ணி ப்ளீடிங் இருக்கும். லொக்கேஷன் வந்து சன் எக்ஸ்போஷர்னால். பிக்மெண்டட், இப்போ சம் பீப்புள் வந்து வந்து பிக்மெண்டடு, அப்பியரன்ஸ் வந்து ப்ரௌன் கலரில் இருக்கும். ப்ரௌன் பிக்மெண்டேஷன், டார்க்கர் ஸ்பைன் இண்டிவிஜுவல், ஃபேஸ் அண்ட் ட்ரங்க்கில் வந்து இருக்குது. ரெசம்பிளஸ் மெலனோமா மாதிரி இருக்கும். இப்போ சிஸ்டிக் அப்பியரன்ஸ் வந்து ப்ளூயிஷ் கலரில், ப்ளூ கிரே, அதுக்கப்புறம் வந்து சிஸ்டிக் நோடில் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஃபேஸில் வரும். அதுக்கப்புறம் வந்து ஃப்ளூயிட் ஃபில் சிஸ்டிக் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து சூப்பர்ஃபிஷியல், சம் பீப்புள் நோட்டீஸ் நோட்டீஸ் தான் வந்து நோடுலரு. நோட்டீஸ் வந்து நோடுலரு. எஸ் வந்து சூப்பர்ஃபிஷியல் வந்து என்னென்னா அதுக்கப்புறம் வந்து ஸ்கேர்லி, அதுக்கப்புறம் பேச்சஸ், ஃப்ளாட் பிளேக்காக இருக்கும். இது வந்து ரெட்டிஷ் கலரில் இருக்கும். ட்ரங்க்கில் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஸ்லோ க்ரோயிங்காக இருக்குது. இப்போ வந்து மார்ஃபேன்ஃபார்ம் இன்ஃபில்ட்ரேட்டட் பேசல் செல் கார்சினோமா வந்து ஸ்கார்லேயும் அதுக்கப்புறம் வந்து போர்லி டிஃபைன்டு பார்டராக இருக்கும். அக்ரெசிவாக இருக்குது, டீப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் அந்த லொக்கேஷன் வந்து ஸ்கேல்ப் அண்ட் இதில் இருக்கும்.
நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து பேசோஸ்காமஸ்னால் வந்து அப்பியரன்ஸ் வந்து பேசல் செல் கார்சினோமா ஸ்காமஸ் செல் கார்சினோமா மாதிரி ஃபீச்சர்ஸ் இருக்கும். ஃபீச்சர்ஸ் வந்து அக்ரெசிவ் அக்ரெசிவ் அண்ட் ஹைலி ரெக்கரன்ஸாக இருக்குதும். லொக்கேஷன் வந்து இதில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து பேசல் செல் கார்சினோமா டயக்ராம் வரைஞ்சிருக்கிறேன். பேசல் செல் கார்சினோமா வந்து அதுக்கப்புறம் ஓவர்லைங் எபித்திலியல் செல் வந்து இருக்குது. கனெக்டிவ் டிஷ்யூ போட்டுக்கிறலாம். இந்த மாதிரி நார்மல் எபித்திலியல் செல் போட்டுக்கிட்டு ஐலண்ட் ஆஃப் எபித்திலியம் ரெசம்பிளஸ் பேசல் செல் மாதிரி ஐலண்ட் ஆஃப் எபித்திலியம் இருக்கும். அதுக்கப்புறம் பெரிஃபரல் செல் ஹேவிங் அதுக்கப்புறம் பாலிசிடேஸ் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் த நியூக்ளியஸ். பெரிஃபரல் செல் வந்து பாலிசிடேஸ் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் த நியூக்ளியஸ் வந்து நல்லாவே பாலிசிடேஸ் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் த நியூக்ளியஸாக வந்து இருக்குது. இப்போ வந்து மெட்டாஸ்டேஸ் டயக்னோசிஸ் வந்து கிளினிக்கல் எக்ஸாமினேஷன் பார்க்குறோம். அப்புறம் வந்து அப்பியரன்ஸ் ஆஃப் த லீஷன் பயாப்சி இஸ் கண்டினியூ டு தி அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் டயக்னோசிஸ் பை தி ஹிஸ்டோபத்தாலஜிக்கல் எக்ஸாமினேஷன். அதுக்கப்புறம் வந்து டெர்மட்டோபதி அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து பிரான்ச்சிங் அண்டு அதுக்கப்புறம் பிளட் வெசல் மெனி ஆஃப் த ரிவர்ஸ் ஏரியா ஆஃப் த அல்சரேஷன் ஸ்கின் அப்பியர் டிரான்ஸ்லூசன்ட் அண்ட் கிளியர் கிளாஸியாக இருக்குது. இமேஜ் வந்து டீப்பர் அண்ட் ரெக்கரன்ஸ் ஐலாண்ட் இருக்குது. எம்ஆர்ஐயில் பார்க்க முடியும். டிஃப்ரென்ஷியல் டயக்னோசிஸ் வந்து ஸ்காமஸ் செல் கார்சினோமா செபேஷியஸ் கார்சினோமா மெலனோமா அதுக்கப்புறம் வந்து செரியோசிஸ் இதெல்லாமே வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பேசல் செல் கார்சினோமா மெலனோமா ட்ரீட்மெண்ட் வந்து சூப்பர்ஃபிஷியலாக வந்துச்சுன்னா ஒரு டாப்பிக்கல் ட்ரீட்மெண்ட் வந்து அதுக்கப்புறம் க்ரையோதெரப்பி க்யூரேட்டு அதுக்கப்புறம் எலக்ட்ரோ டைசெக்ஷன் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து ஃபோட்டோ டைனமிக் தெரப்பி பண்ணலாம். லார்ஜாக டீப்பாக இருந்துச்சுன்னா வந்து MOH சர்ஜரி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் சர்ஜிக்கல் எக்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுவாங்க. ரேடியோ தெரப்பி பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து அட்வான்ஸ்டு மெட்டாஸ்டாசிஸாக இருந்துச்சுன்னா வந்து டார்கெட் தெரப்பி பண்ணுவாங்க. டார்கெட் தெரப்பி வராங்க அதுக்கப்புறம் வந்து மோடி கிப் அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரீட்மெண்ட் வந்து சூப்பர்ஃபிஷியல் அதுக்கப்புறம் ஸ்மால் இது வந்து டாப்பிக்கலாக வந்து இம்க்யூமேட் அதுக்கப்புறம் இமிக்யூமாய்டு அதுக்கப்புறம் வந்து 57U இருக்குது. க்ரையோதெரப்பி பண்ணுறாங்க. க்யூரேட் அண்ட் எலக்ட்ரோடு அதுக்கப்புறம் டெசிஷன் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஃபோட்டோ டைனமிக் தெரப்பி பண்ணுவாங்க. லார்ஜாக இருந்துச்சுன்னா சர்ஜிக்கல் MOH சர்ஜரி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ரேடியேஷன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் டார்கெட்டில் வந்து அட்வான்ஸ்டில் வந்து டார்கெட் தெரப்பி பண்ணுவாங்க. இப்போ வந்து சூப்பர்ஃபிஷியல் ஸ்மால் பேசல் செல் கார்சினோமாக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து ஃப்ளோரோயூராசில் கொடுப்பாங்க. யூசஸ் வந்து சூப்பர்ஃபிஷியல் வந்து மாட்ரேட்டாக இருக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் க்ரையோதெரப்பி வந்து ப்ரொடியூசர்ஸ் டு தி லிக்விட் நைட்ரஜன் கொடுத்து அதை வந்து எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் இட் இஸ் யூஸ்டு ஃபார் தி ஸ்மால் அண்ட் சூப்பர்ஃபிஷியல் பேசல் செல் கார்சினோமாக்கு வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து க்யூரேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி க்யூரேட் பண்ணுவாங்க. சர்ஜிக்கல் அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து டைசெக்ஷன் பண்ணுவாங்க. இட் ப்ரொடியூசஸ் ஸ்மால் அண்ட் ரிஸ்க்கை வந்து கம்மி பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து ஃபோட்டோ டைனமிக் தெரப்பின்னு சொல்கிறாங்க. இது வந்து இந்த லைட்டில் கொடுத்து எஃபெக்டிவாக இருக்கும். சூப்பர்ஃபிஷியலாக வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் இது வந்து ரேர் வந்து குட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் டீப்க்கு வந்து அதுக்கப்புறம் வந்து சர்ஜிக்கல் இண்டிகேஷன் வந்து ரூடன்ட் அல்சராக இருந்துச்சுன்னா வந்து அதுக்கப்புறம் வந்து க்யூரேட் ஆஃப் த போன் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து க்யூரேட் ஆஃப் த போனாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பேசிஸ் நியர் த அதுக்கப்புறம் நியர் தி ஐ மாதிரி பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து ரெக்கரன்ஸ் வந்து பிபிசி இருக்கிற ப்ரொடியூஸ் கேன்சரஸ் லீஷன் வந்து இது ஹெல்தி மார்ஜினையும் வந்து 2 cm வந்து கட் பண்ணிடணும். இட் இஸ் யூஸ்டு ஃபார் தி லார்ஜ் டியூமருக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து சர்ஜரி அப்படின்னா வந்து அதுக்கப்புறம் இந்த சர்ஜரி ஃபுல்லாக இது அப்படியே எடுத்துருவாங்க. இது எப்படின்னா வந்து இது விசிபிள் டியூமர் எக்ஸிஷன். இது வந்து ஃபுல்லாக அது இந்த ஸ்கின்னே ஃபுல்லாத்தையும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்கின் சாம்பிள் வந்து செட்டில்டாக வந்து வைப்பாங்க. அதுக்கப்புறம் மைக்ரோஸ்கோபிக்கல் அனலைசிஸ் வந்து பண்ணி அதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ரேடியோ தெரப்பியில் வந்து ப்ரொடியூஸ் ஹை எனர்ஜி ரேடியேஷன் வந்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் யூசஸ் வந்து குட் நாட் பி சர்ஜரி பண்ணாமல் எடுத்துக்கிடலாம். அதுக்கப்புறம் சக்ஸஸ் வந்து குட்டாக இருக்கும். அட்வான்ஸ்டில் வந்து டார்கெட்டட் ட்ரக் தெரப்பி பண்ணுவாங்க. அப்சஷனில் வந்து வாட்சிங் அண்ட் வெயிட்டிங் வந்து அப்சர்வேஷன் லாஸ்ட்டாக வந்து பண்ணுவாங்க. அவ்வளோதான்.